எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிளாஸில் வந்து மேங்கோ ஷேப்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மெஹந்தியில் மேங்கோ ஷேப்பும் போடுவோம். அதில் என்னென்ன ஷேப்லாம் பேசிக்காக போடலாம், அதை எப்படி நம்ம ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஷேப் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ளோ கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். இப்போது மேங்கோ ஷேப் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு எந்த ஷேப்னாலும் மேங்கோ ஷேப் தானே கிடையாது. மெஹந்தியில் நம்ம நியூவாக என்ன ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு அவுட்லைன் மாதிரி லைட்டாக தின்னாக பென்சில் லைட்டாக ட்ரா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தின்னாக வந்து ஒரு லைன் இப்படி இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப் ட்ரா பண்ணும்போது நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி தின்னாக வந்து ஒரு லைன் கொடுத்துக்கணும். இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லைன் மேலேயே நம்ம டார்க்காக கொடுத்துக்கலாம். இது நமக்கு ஷேப் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பேசிக்கான மேங்கோ ஷேப்பு. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னென்ன ஷேப்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்கு தனியாக ஷீட்டில் நிறைய மேங்கோ ஷேப்ஸ் வந்து போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி இந்த டைரெக்ஷன்லையும் போடலாம். எல்லா டைரெக்ஷன்லேயுமே வந்து போட்டு பார்க்கணும். ஒரு டைரெக்ஷனில் மட்டும் போட்டு பார்க்காம எல்லா டைரெக்ஷன்லையுமே போட்டு பார்க்கணும். இதுதான் வந்து பேசிக்கான ஷேப்பு. இதை நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு போடும்போது நமக்கு அழகாக வராது. இதுவே அந்தளவுக்கு வந்து நீட்டாக இல்லை, ஸோ பர்ஃபெக்டாக வராது. இதை நம்ம இன்னும் பர்ஃபெக்டாக எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு மேங்கோவோட ஷேப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கும்போது இப்படி போட்டோன்னு தெரியும். இந்த மாதிரி தின் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு செமி சர்க்கிள், பாதி தூரத்துக்கு மட்டும் ஒரு செமி சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இது போடுறோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன, ஒரு செமி சர்க்கிள். இப்படி ஒரு செமி சர்க்கிள் போட்டுட்டோம். அதை அப்படியே வளைச்சி வந்து நம்ம மேங்கோவுக்கு இப்படி, இது தேர்ட் ஸ்டெப் போட்டால் ஹாஃப் மேங்கோ வந்து போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சின்னதாக வந்து லைன் போட்டுட்டு இப்படி செமி சர்க்கிள் அதை அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு மேங்கோ, இதுக்கப்புறம் கீழேருந்து கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். நமக்கு அழகாக வந்து மேங்கோ ஷேப் கிடச்சிரும். இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மேங்கோ ஷேப்பை விட இந்த ஷேப் பாருங்கள் கொஞ்சம் நமக்கு நீட்டாக வரும். அவ்வளோதான். இதையும் வந்து நம்ம இந்த லைன் நமக்கு எந்த டைரெக்ஷனில் மேங்கோ வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வந்து இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு தின்னாக ட்ரா பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு தின்னாக ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு செமி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட இப்படி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் மேங்கோ. இதே மாதிரி இதையும் நம்ம எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி மேங்கோ போடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் எப்படின்னா, எஸ் ஷேப்பு, எஸ்ஸை யூஸ் பண்ணி மேங்கோ போடுறது. நமக்கு எந்த டைரெக்ஷனில் மேங்கோ வேணுமோ இது வந்து எஸ்ன்னு இப்படி போட்டு வச்சுக்குவோம். அந்த டைரெக்ஷனில் இந்த எஸ் போட்டுட்டு அழகாக மேங்கோ கொண்டு வந்துடலாம். அதில் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு போடுறோம்ல இந்த கவ் கொஞ்சம் சின்னதாகவும் கீழே போகிறத கொஞ்சம் பெருசாகவும் போட்டோம்னா மேங்கோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி போடுறோன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம சொல்கிற மாதிரி இப்படி சின்னதாக இப்படி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்படி டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லைனை வந்து நம்ம நல்லா நீட்டாக கொஞ்சம் போல்டாக போட்டுக்கலாம். இதையே கொண்டுட்டு வந்துட்டு
இங்கே இது பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் போல்டாக டாட் வச்சோம்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக ஷேப் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம உள்ள ஃபில்லிங்ஸ் போட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மேங்கோ ஷேப். இதே மாதிரி எஸ் வந்து இப்போ இந்த டைரெக்ஷனில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நமக்கு மேங்கோ எந்த ஷேப்பில் எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வந்து போட்டுக்கலாம். சைஸஸும் அதே தான், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். இது சேம் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான். இப்படி ஒரு மேங்கோ போட்டுட்டு இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி இந்த இடத்த வந்து ஷார்ப்பாக ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ஷார்ப்பாக ஜாயின் பண்ணுறோம். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி போடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் இதே ஸ்பைரல் மாதிரி போடுறதே கொஞ்சம் ஹெட் லைட்டாக ஒரு சின்ன ஹெட் மாதிரி வச்சு இந்த மாதிரி மேங்கோ ஷேப் போடலாம். இது ஒரு மேங்கோ ஷேப். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதே மேங்கோ ஷேப்பில் இதே மேங்கோ ஷேப் தான். இந்த மேங்கோ ஷேப்பில் என்ன பண்ண போகிறோம்னா பீகாக் மாதிரி போட போகிறோம். அதுக்கு இங்கே லைட்டாக போட்டோம் இல்லையா, அந்த ஹெட்டை கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா பீகாக் மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இப்போ போட்டோன்னு பாருங்கள். விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கண் ஐஸ் வச்சு லைட்டாக அப்படியே டியர் ட்ராப்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டுட்டு இங்கே நோஸு, அவ்வளோதான். போட்டோன்னா நோஸ் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இதை டெவலப் பண்ணி இல்லை உள்ள ஃபில்லிங்ஸ்லாம் கொடுத்தோன்னா இந்த பீகாக் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேங்கோ ஷேப் எப்படின்னா, இப்போ இதிலலாம் வந்து இந்த கீழே பாட்டு மாதிரி கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடம் கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி இப்படி போட்டு அவ்வளோதான். இந்த இடத்த வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு மேங்கோ ஷேப்பு. இந்த மாதிரி ஒரு மேங்கோ ஷேப் போடலாம். சேம் இதையும் வந்து நம்ம எல்லா டைரக்ஷன்லையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதே மேங்கோ ஷேப்புக்கு இந்த பீகாக் ஹெட்டு போடுறோம்ல, இதே மாதிரி போடலாம். இங்கேருந்து அவ்வளோதான். அவ்வளோதான். போட்டுட்டு இந்த இடத்துல வந்து டாட் வச்சுட்டு டியர் ட்ராப் மாதிரி லைட்டாக இழுத்துக்கலாம். அவ்வளோதான். நோஸ். இது ஒரு டைப். நெக்ஸ்ட்டு இந்த டைப்பே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாம். அது எப்படின்னா, இதே சேம்
இப்படி போடணும். போட்டுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 3 மாதிரி இப்படி போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கணும். இது ஒரு ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளோ நமக்கு இந்த ஷேப்பு கரெக்டாக வரணும்னா கையை ரொம்ப பேப்பரோட டச் பண்ணி வச்சிடலாமல் அப்படியே கை ஃப்ரீயாக மூவ் ஆகுற மாதிரி, கை இப்படி நல்லா மூவ் ஆகுற மாதிரி வச்சுக்கணும். அப்படி மூவ் ஆகுற மாதிரி இருந்தால் தான் நம்ம போட்டது மேலேயே வருது. அப்படி நம்ம கொஞ்சம் கை டைட்டாக வந்து பேப்பரில் அழுத்திருச்சு அப்படின்னா நமக்கு ஷேப் வந்து மாறி போயிடுது. சில இதில் தான் ஷேப் மாறுது. அந்த மாதிரி ஆகிறதுக்கு ரீசன் அப்படி தான் இருக்குது. இது நான் போடும்போது எனக்கு தோணுது. இப்போ இதே சேம் பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே பீக்காக் ஹெட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு இது அப்படியே கை கரெக்டாக போகணுன்னா அப்படியே இந்த பேப்பரோடே போயிடணும். இந்த இடத்துலலாம் வந்து இந்த இடம்லாம் லைட்டாக ஒரு கோடு மாதிரி தெரியுது. அதெல்லாம் வந்து நான் போட்டு கோனோட டிப்பையும் பேப்பரில் வந்து நல்லா அழுத்தி வச்சுட்டதுனால அப்படியே கோன் டிப்பு போட்டு வரும்போதே அந்த மெகந்தியை எடுத்துகிட்டு வருது. அதனால அந்த மாதிரி போடுறது. இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு டிஸ்டன்ஸ் விட்டுக்கணும் பேப்பருக்கும் இருக்கும். அப்படி விட்டோன்னா தான் ஒர்க்கு வந்து கொஞ்சம் நீட்டாக வரும் போல். ஸோ நீங்கள் போடும்போது பார்த்துக்குங்க. இது ஒரு டைப்பு. நான் இடையில வீடியோ போடாதனாலலாம் அந்த ரெகுலராக வீடியோ போடல, கொஞ்சம் கேப் விட்டு தான் போடுறேன் இல்லையா. அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு கண்டினியூவாக நான் பாட்டு போட்டுகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஆல்ரெடி நான் சொன்னது தான், நான் மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி போட்டு பார்த்ததை நான் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பேன். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு தோணுனதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அதனால தான் வந்து இடையில கொஞ்சம் கேப்பு விழுகிறது. இது ஒரு டைப்பு. அடுத்து இதுலேயே என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த இடம் இப்படி கொஞ்சம் போட்டிருக்கோம்ல மேங்கோவில், ஃபஸ்ட்டு இங்கே பாட்டு மாதிரி வந்திருக்கு. அடுத்து இந்த இடம் கொஞ்சம் இப்படி பெண்டாகி வந்திருக்க மாதிரி, கொஞ்சம் ஷார்ப்பாக வந்திருக்க மாதிரி இன்னொரு ஷேப்பில் எப்படி போடலான்னா, இப்படி இந்த இடம் இப்படி ஃப்ளாட்டாகவே வச்சுட்டு இந்த இடத்த மட்டும் ஃப்ளாட்டாக வச்சுட்டு இங்கே மேங்கோ. இப்படி இந்த இடத்த ஃப்ளாட்டாகவே வச்சுட்டு நம்ம மேங்கோ போடலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து, நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த இடத்த வந்து இப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் வச்சு மேங்கோ போடுவாங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டிசைனாக போடும்போது இது இன்னும் கொஞ்சம் நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் மேங்கோ மட்டும் கிடையாது, நம்ம குட்டி மேங்கோஸும் போடுவோம். அதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதையும் இந்த ஷார்ப்லேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோதான். நமக்கு எந்த அளவுக்கு குட்டி மேங்கோவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ குட்டியாக போட்டுருங்க பாருங்கள். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இதுவும் வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி சின்னது வந்து டீ ட்ராப்ஸ் ஃபில்லிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல, அதை யூஸ் பண்ணி மேங்கோ போடலாம். அந்த மாதிரி எப்படி போடுறதுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு இது இந்த கொம்பை அவ்வளோதான். நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்படி இழுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேங்கோ ஷேப் போடலாம். அப்படி இல்லைன்னா இப்படி மேங்கோ போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில்லிங்ஸாக கொடுத்துக்கலாம். நமக்கு எப்படி எது ஈஸியாக வருதோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்படி ஒரு லைன் கொடுக்குறோம் அப்படின்னா அவ்வளோதான்.
இந்த மாதிரியும் வந்து மேங்கோ ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுவும் வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படியே இழுத்துட்டு வந்து இப்படின்னு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ஷேப்ஸ் எல்லாமே பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச மேங்கோ ஷேப்ஸு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கூட பிசுறுலாம் வராமல் நல்லா நீட்டாக வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இது உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த ஃபில்லிங்ஸ் பண்ணி பார்ப்போம். ஃபில்லிங்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் போட்டு டெவலப் பண்ணி அந்த மாதிரி பார்ப்போம். அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்டிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த ஃபில்லிங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் இப்போ மேங்கோ சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு சேனலை கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடவே சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு கூட உங்களோட ஒர்க்கை என் கூட ஷேர் பண்ணலாம். நானும் என்னோடய ஒர்க்கை ஷேர் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை ஏதாவது சஜஷன் சொல்லணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராம் வந்து என்னோடய சேனல் பேஜில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு என்கிட்ட ஆரி ஒர்க் ரிலேட்டடாகவும் கேட்கலாம். இதில் ஏதாவது நீங்கள் சஜஷன் சொல்கிறதுனாலும் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.